This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட்டு 692 இல்லைங்களா? ரிசல்ட் என்னது 692. ஓகே, நம்மளது அப்படியே நேற்று ஹிட் ஆகிடுச்சு இல்லையா? நிறைய பேர் வின் பண்ணிட்டுன்னு கமெண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணிங்க. ஸோ மிஸ் பண்ணவங்க மன வருத்தப்படாதீங்க. நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஈஸியாக எடுத்து கொடுத்துருவோம். சீக்கிரமாக மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு எகைன் மறுபடியும் உங்களுக்கு நல்லா வின்னிங் கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம டார்கெட்டு 4D தான், 4D அடிக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அதுதான் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கோம். ரெகுலராக அதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? அதுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வீக்லி 2 நாள் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வீடியோ போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க யாருமே எந்த உதவியும் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4D எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நல்ல 4Dயாக. அதே மாதிரி நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே கவலைப்படாதீங்க. வின் பண்ணவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், ஓகேவா? ஏன்னா ஆக்சுவலி நேற்று பாருங்கள், எல்லாத்துலேயுமே நம்மளது ஹிட் ஆகிருக்கு இல்லையா? நேற்று நம்மளது என்னது இங்கே பாருங்கள், 3 நம்பர் ஹிட்டு. அதே மாதிரி ABBC 69 ஹிட்டு, ஆல் ஓவரில் 6 ஹிட்டு, சி போலில் 2 ஹிட் இல்லைங்களா? நேற்று எதில் ப்ளே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அமௌண்ட் இருந்திருக்கும். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ளே பண்ணவங்களுக்கு வாழ்த்து. நிறைய பேர் ப்ளே பண்ணிங்க, நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த லைனை பார்த்துருவோம், ஓகேவா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கவனமாக கவனிங்க, ஓகேவா? இப்போ இந்த லைனை கவனமாக கவனிங்க. ஆக்சுவலி இதில் தான் நம்ம எடுத்து கொடுத்த நம்பர், ஓகேவா? ஸோ கவனிங்க. ஸோ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் மந்தில் 862 அடித்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 862 அடித்தான். இப்போ இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 8 7 இருக்குது இல்லையா? அப்போது இங்கே பாருங்கள் 8 7. இப்போ 8 2 பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் பாஸ் ஆச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் டே 28 என்னங்க அடித்தான் பாருங்கள், 913. அதாவது லெஃப்ட் ரைட்டை மாற்றி மாற்றி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் டு ரைட் பாருங்கள், அம்புகுறி போடுறோம் பாருங்கள், ஓகேவா? 913 அடிச்சிட்டானுங்களா? அதுக்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி என்ன அடித்தான், 1ஆம் தேதி அடித்தான் 789 அடித்தா இல்லைங்களா? ஸோ 789 எப்படி பார்க்கணுன்னா, இப்போது லெஃப்ட் டு ரைட் பார்த்துட்டோமா? இப்போது இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் அம்புகுறி பாருங்கள், திருப்பி வைக்குமா, ஓகேங்களா? என்னங்க இருக்குது, 289 இருக்கா பாருங்கள். அப்படியே ஃபுல் பவர் 8 2 9க்கு 7 மட்டும் பவர் பண்ணி 8 9 அப்படியே வச்சு, ஆக்சுவலி 200 இது இப்போவே நம்ம ஆக்சுவலி முந்தா நேரத்தை நமக்கு வந்து வின்னிங் வந்திருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நேற்று எடுத்துட்டோம் இல்லைங்களா? ஸோ வந்திருக்கு. ஸோ அடுத்தது 789 வந்துச்சுங்களா? அடுத்தது 296 இருக்குது. இப்போது நீங்கள் எப்படி பார்க்கணும், இதை திருப்பி பார்க்கணும். 789 வந்துருச்சு. இப்போது இந்த சைடு பார்த்தோமா? இப்போ பாருங்களேன், நான் சொல்கிறேன் ஆப்போசிட் மாற்றி பார்க்கணுன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரைட் டு லெஃப்ட் எடுத்தோம் இல்லையா? 789. இப்போ என்ன பார்க்கணும், இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கணும். மறுபடியும் ஆப்போசிட் மாற்றி எடுக்கணும், ஓகேங்களா? இப்போ என்னங்க இருக்குங்க பாருங்கள், 692, ஓகேங்களா? இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனின்னு சொல்கிறது இதுதான் காரணம், புரியுதுங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனி சொல்கிறது இதுதான் காரணம், ஓகேவா? 692 நான் நேற்று 8 நம்பர் கொடுத்துருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தேன். 2 கம்பேரிஷன் காமிச்சேன். ஸோ நேற்று 3 நம்பரும் ஹிட் ஆகிடுச்சு, எடுத்துட்டோம் இல்லையா? கரெக்டாக நம்பர் எடுத்துட்டோம் இல்லைங்களா? நிறைய நாள் இந்த நம்பர்கிட்ட அந்த நம்பர்ஸ் நமக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கான். நான் கரெக்டாக வைக்கும்போது நேற்று கரெக்டாக மாட்டிக்கிட்டான் இல்லைங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த லைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது என்னங்க இருக்குது, இன்றைக்கி என்னங்க இருக்குது, 282 இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம எப்படி ஆக்சுவலி 692 நம்ம நேற்று எடுத்துட்டோம், 282 இல்லைங்களா? நீங்கள் எப்படி பார்த்தாலும் இப்போ ரைட் டு லெஃப்ட் பார்த்தாலும் 282 தான், லெஃப்ட் டு ரைட் பார்த்தாலும் 282 தான் இல்லைங்களா? ஸோ இந்த நம்பர் வரத்துக்கு பாசிபிள் இருக்குது, 8-2 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வேறு மாதிரி தான் யோசிக்கணுங்க. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 3 நாள் ரிசல்ட் அப்படியே வந்துருச்சு இல்லைங்களா? 3 நாளுக்கு ஒரு ரிசல்ட் அப்படியே வந்துருச்சு. ஸோ இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் வச்சு தான் அந்த 692 நம்ம எடுத்தோம். இதை மட்டும் வச்சு நம்ம எடுக்கலை. அப்படி பார்க்கும்போது இந்த ரெட் லைன் போயிட்டுருக்கல, மேலே போயிட்டுருக்கல ரெட் லைனு, இதை கவனிங்களேன். இது உங்களுக்கு இந்த லைன் நேற்று சொல்லி கொடுத்தல, இந்த லைன்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. டெய்லியுமே இந்த லைனில் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கும், ஓகேங்களா? இப்போது இந்த லைனை கவனிங்க, இந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கு இல்லையா? இதை கவனிங்க. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து 862 அடித்தாங்க, ஞாபகம் இருக்கா? 862, ஓகேவா? 862 அடிச்சிருக்கான். அப்புறம் அது பாருங்கள், அப்படியே என்னங்க இருக்குது, ஆக்சுவலி ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், டைம் ஆகிடும். இதை மட்டும் பாருங்கள்,
862 பாருங்கள், அப்படியே திருப்பி வச்சுருப்போம் இல்லைங்களா. அப்புறம் 1ஆந்தேதி என்னங்க அடித்தான், 1ஆந்தேதி ரிசல்ட் என்னங்க அடித்தான் ஞாபகம் இருக்கா? 789 அடித்தானா, சாரி 913 அடித்தானா, 28 இங்கே பாருங்கள் 913 அப்படியே பாஸ் ஆகிருக்குங்களா. அப்புறம் 1ஆந்தேதி என்னங்க அடித்தான், 789 அடித்தா இல்லைங்களா. அங்கே பாருங்கள் 8 9 பாஸ். நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அந்த அன்றைக்கி, 98 கொடுத்துட்டோம் இல்லைங்களா, மாற்றி கொடுத்துட்டோம் இல்லைங்களா. 8 9 பாஸ் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா லைன் இந்த லைன் அப்படியே பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது நேற்று என்னங்க ரிசல்ட்டு, நேற்று நம்ம எங்கே லைன் எடுத்தோம், இருங்க அப்படியே நேற்று எங்கே லைன் எடுத்தோம், இங்கே தான் 692 நம்ம எடுத்தோம் இல்லையா. 692 நம்ம இங்கே எடுத்தோம். பட் இங்கேயும் பாருங்கள், ஆக்சுவலி இந்த லைனில் ரெகுலராக லைன் பாஸ் ஆகிட்டே வந்துருக்கு. அப்போ நேற்று இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, 9 6 பாருங்கள், 692க்கு 6 9 இருக்குது இல்லைங்களா, 6 9 இருக்குது இல்லையா. அப்போது நேற்று 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இங்கே என்னங்க இருக்குது மறுபடியும், இங்கே பாருங்கள், இங்கே மார்க் பண்ணுறேன், இங்கே என்னங்க இருக்குது இந்த லைனில் என்னங்க இருக்குது பாருங்கள், 498 இருக்குது இல்லைங்களா, 498. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 498 நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இன்னொரு கம்பேரிஷன் இருக்குங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது சிங்க் ஆகி போகுது ஓகேவா. இந்த லைன் இன்றைக்கி வர மாதிரி இருக்குங்க. ஸோ அதையும் பார்த்துருவோம், கவனமாக கவனிங்க. நேற்று இந்த லைனை வச்சுருந்தோம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த 622 இந்த லைனை வச்சு தான் கொடுத்தோம் ஓகேவா. இப்போது இங்கே பாருங்கள் கவனிங்க, நேற்று பார்க்க தான் பாருங்கள், இதில் என்னங்க வருது 279 இருக்கா. பட் 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு என்னங்க ரிசல்ட் அடித்தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 268 அடித்தான் ஞாபகம் இருக்கா, 268 அடித்தான். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி 862 அடித்தா இல்லைங்களா. இப்போது இந்த நம்பர்ஸோட பேட்டர்ன் பாருங்கள், அப்படியே திருப்பி வச்சுருக்கானா, இதே பாருங்கள் வந்திருக்கும் பாருங்கள் 279 அப்படியே திருப்பி பாருங்கள் மாற்றி வச்சுருப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 நாள் அப்படி ரிசல்ட் வந்திருக்கு. 1ஆந்தேதி என்னங்க ரிசல்ட், சாரி 28 என்னங்க ரிசல்ட் அடித்தான், 28 ஞாபகம் இருக்கா, 913 அடித்தா இல்லைங்களா. இங்கே பாருங்கள் 909 பாஸ் ஆகிருக்கா, பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது 1ஆந்தேதி என்னங்க அடித்தான், 1ஆந்தேதி 789 இல்லைங்களா. பாருங்கள் அப்படியே பாருங்கள் 1ஆந்தேதி அப்படியே 3 நம்பர் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால தான் இந்த லைன் இம்பார்ட்டண்ட்டு. இதை வச்சு இதையும் கம்பேர் பண்ணி நேற்று கொடுத்தோம். அவர் பார்க்கும்போது நேற்று என்னங்க ரிசல்ட்டு, நேற்று பாருங்கள் 692 இல்லைங்களா, நேற்று 692 ரிசல்ட்டு நாம் இதே வச்சுருந்தா நம்ம எடுத்தோம் இல்லைங்களா. அங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது 264ங்களா. அங்கே பாருங்கள் 2க்கு 2 4க்கு 9 6க்கு அடுத்தீங்கன்னா ஃபுல் பவர். ஸோ இதே ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நேற்று என்ன பண்ணேன்னா, நான் இது வரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன். 462 அப்படியே 692 ஃபுல் பவரில் இருக்குது இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், இன்றைக்கி என்னங்க இருக்குங்க, இங்கே என்னங்க இருக்குது, அதாவது 864 இருக்குது. இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்கே பார்த்தோம் நாம், இந்த 864 இல்லைங்களா, 864 நாம் என்னங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 468 தான் நான் பார்த்தோங்க. நான் ஒரு லைன் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம என்னங்க பார்த்தோம் 468 தான் நான் பார்த்தோம். இருங்க ஒரே நிமிஷம், 498 பார்த்தோமா, இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே பாருங்கள் மார்க் பண்ணுற பாருங்கள், ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மார்க் பண்ணுறேன், ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் ரவுண்ட் பண்ணுறேன், 498 நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த லைனில் பார்த்தோம்ல. அப்போ இங்கே என்னங்க இருக்குது 468 இருக்குது இல்லைங்களா. ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது இந்த 9 6 மட்டும்தாங்க மாறுதுங்க பாருங்கள். இதில் 498 இருக்குது, அங்கே 468 இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா, 4 9 8 4 6 8 வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நேற்று அடித்தா ரிசல்ட்டு, நேற்று என்னங்க அடித்தாங்க பாருங்கள் 692 அடித்தா இல்லைங்களா. அப்படியே பாருங்கள், இருங்க இப்போ ஒரு பாக்ஸ் பண்ணுறேன் கவனிங்க. இப்போது இந்த 692 இருக்கு இல்லைங்களா, நேற்று அடித்த ரிசல்ட்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இப்படி அடிக்கிறப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவானா, அங்கே பாருங்கள் இப்படி கொண்டு வந்து வச்சுருவாங்க, அப்படியே மாற்றி திருப்பி வைப்பாங்க அடுத்த ரிசல்ட்டாக. அப்படி பார்க்கும்போது 692 பக்கத்தில் என்னங்க இருக்குது, நேற்று வந்து ரிசல்ட் இது பக்கத்தில் என்னங்க இருக்குது, அப்படியே திருப்பி பாருங்கள், ஆப்போசிட்டில் பாருங்கள் 968 869 புரியுதுங்களா. 829 வந்துருச்சுங்களா. இங்கே பாருங்கள் 869னா நம்ம இங்கே என்னங்க பார்த்தோம், இங்கே பாருங்கள் இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள் 864, நம்ம என்ன பார்த்தோம் 869 இல்லைங்களா. 2 ஒத்து போகுதா. அதே மாதிரி நீங்கள் இந்த லைன் பார்த்தா என்ன வருது 498 இல்லைங்களா. அப்படியே பாருங்கள், அப்படி திருப்பி பாருங்கள் 894 இல்லைங்களா.
ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 9, 6 மட்டும் தாங்க டிஃப்ரெண்ட் வருது. மேக்ஸிமம் இந்த 8, 9, 3, 9, 34, 48 தான் வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள், புரியுதுங்களா? 3லேயுமே ஒத்து போகுது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த நம்ம நேற்று படி நம்ம அந்த நம்பர் எடுத்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு சான்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம இன்றைக்குமே எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி நான் பெஸ்ட்டான நம்பரை கொடுக்குறேன். நீங்களும் கணக்கில் வருதுன்னு பார்த்துட்டு கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து நான் ஒரு 6 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்க்குமே ஒரு 6 தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் எது வருதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 623 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? முடிஞ்சவங்க மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். முடியாதவங்க 623, இந்த 326, 223 இதை கூட ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸை மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஓகேவா? தேங்க்யூ.